அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான தலைவரை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை வகித்து கொண்டிருக்கிறார். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பிற்கு மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று இன்றோடு சரியாக 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இந்த 6 ஆண்டுகளில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது எப்படியாக இருக்கிறது, அவருடைய செயல்பாடுகள் மீதான நம்முடைய மதிப்பீடுகள் என்ன, ஒரு கட்சி ரீதியாக அவர் எப்படி செயல்பட்டிருக்கிறார், ஒரு கட்சியின் தலைவராக எப்படி செயல்பட்டிருக்கிறார், அதே போல் ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக எப்படி செயல்பட்டிருக்கிறார், இப்படின்னு பலவிதமான கலவையான விமர்சனங்களோடு தான் இந்த தலையங்கம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. சரியாக இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி திமுகவினுடைய தலைவராக பொறுப்பேற்று மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் 6 ஆண்டுகள் நிறைவு செய்கிறார். இன்றைய நேரத்தில் அவர் தமிழ்நாட்டில் இல்லை. அவர் அமெரிக்காவிற்கு முதலீடுகளை ஈர்க்கும் விவகாரம் தொடர்பாக சென்றிருப்பதாகத்தான் அரசு ரீதியான தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது தொடர்பான காணொலி காட்சிகள், MOU விவகாரங்கள் இதையெல்லாம் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா உள்ளிட்டோர் அவங்க கூட இருக்கிறதுனால அதெல்லாம் வெளியில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இப்படியாக ஒரு தலைவராக, ஒரு கட்சியினுடைய தலைவராக அவருடைய 6 ஆண்டுகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா ஒப்பீட்டளவில் நம்ம யாரோடு ஒப்பிட முடியும்னா அதிமுகவோடோ பாஜகவோடோ அல்லது மற்ற பாமகவோடோ இப்படிலாம் ஒப்பிடுவதை விட திமுகவோடே ஒப்பிடலாம். திமுகவினுடைய தலைவராக இவருடைய தந்தை மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்போது தலைவரானாங்கன்னா 67 திமுக ஆட்சிக்கு வருகிறது. அதன் பிறகு அண்ணா மறைகிறார், 69 தலைவராகிறார். 69 தலைவரான பிறகு 71 தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இளம் வயதில் தேர்வு செய்யப்படுகிறார் மரியாதைக்குரிய திரு கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். ஸோ கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு, அதாவது முதலமைச்சராக மட்டுமல்ல திமுக கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சராகவும் ஆகிறார் கருணாநிதி. கருணாநிதி அவர்கள் 71க்கு பிறகு எப்போ வெற்றி பெறுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். 71க்கு பிறகு 77, 80, 84 இப்படின்னு தொடர்ந்து தோல்விதான் கருணாநிதி அவர்கள் சந்தித்தாங்க. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாகவே தான் இருந்து தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில், நிர்பந்தத்தில் இருந்தார் கருணாநிதி. அதாவது MG ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கின்ற வரை கருணாநிதி அவர்களால் அவருடைய மறைவுக்கு பிறகுதான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புக்கு வர முடிகிறது. அந்த 18 ஆண்டுகள் கட்சியினுடைய தலைவராக பலவிதமான போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள், எதிர்க்கட்சியாக ஸ்டெடியாக செயல்படுவது இப்படின்னு பல யுக்திகளை கையாண்டு கட்சியை கட்டமைப்பு ரீதியாக வலிமைப்படுத்தி இன்றைக்கு திமுக கழகம் இப்படி இருக்கிறது என்றால் அதற்கு அன்று கருணாநிதி போட்ட விதைதான் காரணம் அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு செயல்பாடுகளை செய்து மாணவர் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி, தொழில் அணி, வர்த்தக அணி, எப்படியாக பேச்சாளர்களை கவர்வது, பேச்சாளர்களை உருவாக்கியது, மேடைகள் போட்டு தெருக்கூட்டங்களை நடத்தி மூளை முடுக்கெல்லாம் திராவிட இயக்க கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்தது, பரப்பியது, ஐயா பெரியாரை பரப்பியது, அண்ணாவை பரப்பியது, இப்படின்னு பலவிதமான காரியங்களை செய்து தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை கட்டமைப்பையும் நிர்வாக கட்டமைப்பையும் மிக ஆழமாக செம்மையாக செதுக்கி வைத்து சென்றவர்தான் கருணாநிதி அவர்கள்.
இப்போ ஏன் நம்ம அவரோட ஒப்பிடுறோம் அப்படின்னா, கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அடுத்த வெற்றிகளை கருணாநிதி அவர்களால் கொடுக்க முடியவில்லை. ஆனால் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு கம்பேரிட்டிவ்லி டு மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அடுத்தடுத்து எல்லாமே வெற்றி. நல்லா கவனிக்கணும். 2019 மக்களவை தேர்தல் பிரம்மாண்டமான வெற்றி. 2021 சட்டமன்ற தேர்தல் பிரம்மாண்டமான வெற்றி. 2024 மக்களவை தேர்தல் பிரம்மாண்டமான வெற்றி. இதற்கிடையில் சில இடைத்தேர்தல்கள் அதிலும் வெற்றி. இப்படியாக தொடர்ந்து கட்சியின் தலைவர் அப்படிங்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த விடயங்களை அன்றைய திமுக தலைவராக திகழ்ந்த கருணாநிதியால் செய்ய முடியவில்லை. இந்த கம்பேரிசனை பார்க்கும்போது முதல்வர் மு.க. ஸ்டாலின், திமுகவின் இன்றைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அன்றைய தலைவர் தன்னுடைய தந்தையான கருணாநிதி அவர்களை விட வெற்றிகள் அடிப்படையில் முன்னணியில் நிற்கிறாரு. 2019 40க்கு 40, 2021 மிகப்பெரிய வெற்றி, 24 40க்கு 40. இவை எல்லாவற்றையும் தாண்டி மு.க. ஸ்டாலின் ஒரு அரசியல் ரீதியாக கணக்குகளை ரொம்ப தெளிவாக போடக்கூடிய ஒரு நபராக அறியப்படுகிறார். அதான் சில பத்திரிகையாளர்கள் குறிப்பிடுவாங்க, ஒரு பொலிட்டிக்கல் அனிமல். அது ஒரு ஃப்ரேஸ். ஒரு அரசியலுக்காகவே இயங்கக்கூடிய, அரசியலாகவே ஒரு விடயத்தை பார்க்கக்கூடிய ஒரு நபராக மு.க. ஸ்டாலின் விளங்குகிறார். அதன் காரணமாகத்தான் கூட்டணி கணக்குகளை தன்னிடமிருந்து வெளியே சென்று விடாமல் பாதுகாத்து, அரவணைத்து, கட்டமைத்து அவர்களை தன்னகத்தே வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த யுக்தி, அந்த திறனை இந்த 6 ஆண்டுகளில் மிகச் செம்மையாக பயன்படுத்தி வந்திருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். 2019 இதே கூட்டணி, 2021 இதே கூட்டணி, 2024 இதே கூட்டணி, 2016ஆம் ஆண்டில் மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணியை உருவாக்கி டாக்டர் தொல் திருமாவளவன், மதிமுகவின் வைகோ, சிபிஐ, சிபிஎம், தேமுதிக விஜயகாந்த், ஜி.கே. வாசன் என்று பல முனைகளில் இருந்த தலைவர்களெல்லாம், பல முரண்பாடான கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து திமுகவையும் அதிமுகவையும் தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, மாவட்டத்துக்கு மாவட்டம் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அதில் விமர்சனம் பண்ணதில் முக்கால்வாசி பேர் இன்றைக்கி திமுக கூட தான் இருக்கிறாங்க. யார் யார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், சிபிஐ, சிபிஎம், இப்படின்னு எல்லோருமே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவோட தான் இருக்கிறாங்க. இப்போ அவரோட நிலைப்பாடுகளில் மாற்றமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வைக்கக்கூடிய ஒற்றைவாதம் என்னவா இருக்குது? பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு. பாஜக எதிர்ப்புக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தெளிவான, தீர்க்கமான ஒரு கட்சி கட்டமைப்புள்ள ஒரு சக்தி தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் திமுகவோடு நாங்கள் ஒருங்கே பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சாலிட் ரீசன் அவங்களால முன்வைக்க முடிகிறது. அந்த சாலிட் ரீசனுக்கு ஏற்ற வகையில் திமுகவுக்கு நடுவண் அரசில் பாஜக இருப்பதன் காரணமாக பாஜக எதிர்ப்பை சொல்லியே தொடர்ந்து 2019, 21, 24 அப்படின்னு எல்லா தேர்தல்கள்லையும் வெற்றி மேல் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இங்கே அவங்க என்ன சொன்னாங்க, செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வெற்றியை தக்க வைத்திருக்கிறார்கள். அப்படிங்கிறதுல மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை பண்பை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஸோ வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஹி ஒன் த மேட்ச், அவ்வளோதான். ஃபைனலாக யார் ஜெயிச்சிருக்கிறாங்க மேட்ச், அவர் தான் மேட்ச் வின் பண்ணார். ஸோ அந்த அடிப்படையில் தொடர் வெற்றிகள், அது மட்டும் இல்லாமல் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது, இப்போது வரைக்கும் கட்சியிலிருந்து யாரும் பெருசாக விலகலை, ஒரு பெரிய அதிருப்திகள் வெளியில் தெரியலை. ஸோ இப்படியாக தொடர் வெற்றிகள் கூட்டணிகளை கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டது, கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டது. இது இப்படியாக பல விவகாரங்களில் கலைஞர் கருணாநிதியை விடவும் திமுக கழகத்தை ஒரு சரியான பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு நபராக பரிணமித்திருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இது போன்ற விவகாரங்களில்
ஸோ இது வந்து அவருடைய ப்ளஸ் சைடு, இதெல்லாம் வந்து அவருடைய நல்ல ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தலைவராக, ஒரு கட்சியின் தலைவராக, ஒரு ஆட்சியை நடத்துபவராக பல விதமான விஷயங்களை பண்ணியிருக்கிறார். இதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. நம்ம ஃபேக்ட்ஸ், நம்ம டேட்டா அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னொரு பக்கம் அவருக்கு அமைந்த நல்லதொரு வாய்ப்பு எப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் ஜெயலலிதா அம்மையார் இல்லை. ஜெயலலிதா அம்மையார் இல்லாத இடத்துல இருக்கக்கூடியவர்கள் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி, அவருடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அதிமுக அன்று இருந்த ஒற்றுமைத்தன்மையோடு இன்னும் பலமாக இல்லை. அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய தொடர் தோல்விகள், அவர்களிடையில் இருக்கக்கூடிய கூட்டணி பிணக்குகள், கூட்டணி தொடர்பான சிக்கல்கள், எடுத்த புதிய முடிவுகளின் காரணமாக இருக்கக்கூடிய அதிருப்திகள், இப்படின்னு பலவிதமான குழப்பங்கள் எதிர்க்கட்சியில் நிலவுவதனால ஒரு ஆளுங்கட்சியாக ரொம்ப லகுவாக அதை மாற்றி வெற்றியின் பக்கம் கொண்டு போய் நிறுத்தி இருக்க முடிகிறது மு.க. ஸ்டாலின் அவர்களால். எதிர்க்கட்சியில் இப்போ வந்து நல்லா பார்த்துக்கிறங்க, திமுக ஒரு 35% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதிமுக 30% இருக்கிறாங்க, இல்லை 40, ரெண்டு பேருமே சேர்ந்து. ஸோ எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு வலிமையற்ற நிலையில் இருப்பதனால தன்னுடைய வெற்றி வாகையை வந்து தொடர்ந்து சூடி கொண்டு வருகிறார் முதலமைச்சர், திமுகவின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின். அந்த அடிப்படையில் ஒரு வெற்றி தான் அவருக்கும். அதில் வந்து அவருக்கு ஒரு களம் வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக வந்து ஒரு தெரிந்த நீரோடையாக அவருக்கு வந்து அமைஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாஜக தன்னுடைய சித்தாந்த எதிரியை நடுவண் அரசில் இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பாஜக பல இடங்களில் வேரூன்றினாலும் தமிழ்நாட்டில் வேரூன்றாமல் இருப்பதற்கான காரணம், தமிழ்நாட்டினுடைய மண் அடிப்படையில் ஃபாசிச எதிர்ப்பை உள்வாங்கிய ஒரு மண். அதனால் அந்த கொள்கையை, அந்த கோட்பாட்டை மக்களின் குரலாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதனால அவர்கள் இன்றையளவு வரைக்கும் எந்த விதமான தோல்விகளையும் சந்திக்காமல் ரொம்ப ஒரு அசுர பலத்தோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கி அப்படின்னா அது திமுக தான். இதில் இருக்கக்கூடிய அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக, நாம் தமிழர் கட்சி, இன்று வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், இப்படின்னு எத்தனை பேர் வந்து எதிர்குரல்கள் கொடுத்தாலும் அவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சில யுக்திகளையும் திமுக கையாளாமல் இல்லை. அதில் நமக்கு சில முரண்பாடான கருத்துகளும் உண்டு. சில பேரை நேரடியாக எதிர்கொள்ளாமல், சில பேரை மறைமுகமாக சில சக்திகளை வைத்து எதிர்கொள்வது அப்படிங்கிற மாதிரியான சில யுக்திகளை கையாளுறாங்க. அதை குறித்து நம்ம பேச விரும்பலை. ஆனால் இப்படியாக எதிரிகள் வந்து ஒரு பலமற்று இருப்பது, அவர்களுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவாக இருப்பது, தன் மீதான இமேஜ் டேமேஜ் அப்படிங்கிறத கட்டுப்படுத்துவது, இப்படியான பல விஷயங்களில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் தான் சொல்லணும். இது வந்து பாசிட்டிவ் சைட்ஸ் ஆஃப் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஆஸ் அ லீடராக, ஆஸ் அ பார்ட்டி லீடராக. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம வந்து பார்த்தே ஆகணும், அது தவிர்க்கவே முடியாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவினுடைய மையமான கொள்கைகளிலிருந்து விலகுவது. இதுதான் முதல் பாயிண்ட். இந்த மையமான கொள்கை அப்படின்னா என்ன? இன்னைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய திராவிடம், சமூக நீதி, இதெல்லாம் வந்து மையமான கொள்கைகள். சாதி ஒழிப்பு, பெண்ணிய விடுதலை, இதெல்லாம் மையமான கொள்கைகள். சமூக நீதி, இதெல்லாம் மையமான கொள்கைகள். எனவே மையமான கொள்கையிலிருந்து எப்படிப்பா விலகுறாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா, திமுகவும் பாஜகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க. அதுக்கு பலவிதமான உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகளை வந்து எதிர்க்கட்சிகள், அரசியல் திறனாய்வாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் பல பேர் வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கோட வருகை, இந்தியாவினுடைய முதல் பணக்காரர் வரிசையில் இருக்கக்கூடிய அதானி சென்னை வருகை, அது மட்டும் இல்லாமல் சென்னை போன்ற பெருநகரங்களில் பலவிதமான துறைகளில் தனியார் மயமாகக்கூடிய ஒரு சூழல், இப்படின்னு தொடர்ந்து அவர்கள் கையில் எடுத்த முத்தமிழ் முருகன் மாநாடு உட்பட எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த விமர்சனத்தை மறுக்கவும் முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குது. முதல் காம்ப்ரமைஸ் எக்கனாமிக்கல் காம்ப்ரமைஸ். இப்போ அடானியோட வருகை அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக்கல் காம்ப்ரமைஸை தான் நம்ம பார்க்க முடியும். எதற்கு வந்தார், என்ன பண்ண போகிறாரு? தமிழ்நாட்டில் பலவிதமான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம், சிப்காட் தொழிற்சாலை அமைவதை எதிர்த்து போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம்,
மாணவர்கள் போராட்டம் இப்படின்னு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அடானி அவர்கள் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். அவர் வந்துட்டு போறார் அப்படின்னா அதில் ஒரு சந்தேகம் இருக்கிறதுன்னு சொல்றாங்க அறப்போர் அவர்கள். அடானி அவர்கள் திமுகவினுடைய குடும்ப உறுப்பினர் ஒரு சந்திச்சதாக ஒரு மிக பிரபலமான இதழில் செய்தி வந்துச்சு. இப்படியாக இருப்பது வந்து ஒரு எக்கனாமிக்கல் காம்ப்ரமைஸை பண்ணியிருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. இந்த முதல் பாயிண்ட். இரண்டாவது பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ். ராஜ்நாத் சிங்கோட வருகை அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ். நான் ஆட்சிக்கு வர வேண்டாம் தமிழ்நாட்டில், நான் உன்னை எதிர்த்து பேசுகிறேன், நீ என்னை எதிர்த்து பேசு, ஆனால் நான் வராத போதே நான் சொல்லக்கூடிய விடயங்களை நான் இருப்பது போலவே அமல்படுத்தினால் போதும். அதான் பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் சொல்றது. நீங்க என்னை அடிப்பீங்க, நான் உங்களை பதிலுக்கு அடிப்பேன், ஆனால் நீங்கள் என்ன செய்யணுங்கிற சீட் எழுதி கொடுத்துட்டேன் நான், அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க வேறு பேரில். அதான் பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ். இதை தான் வந்து மூத்த பத்திரிகையாளர் திரு அறம் சாபித்துக்கணும்னு பல இடங்களில் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. அது கல்வியாக இருக்கலாம். இப்போ இந்த லேட்டரல் என்ட்ரி விவகாரத்தில் கூட யூபிஎஸ்சியில் லேட்டரல் என்ட்ரியை வந்து ரிவோக் பண்ணாங்க. அதுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். இதெல்லாம் மாதிரி பண்ணக்கூடாது நீங்கன்னு சொன்னார். உடனே ரிவோக் பண்ணதை வரவேற்று பேசினாங்க. மிகச்சிறப்பான ஒரு விஷயம். திமுகவோட ஸ்டாண்ட் நம்ம வரவேற்கிறோம். திமுக மட்டும் எல்லாரோட ஸ்டாண்டும் அதுதான். யூபிஎஸ்சியில் லேட்டரல் என்ட்ரி அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுறதுல மற்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் தலைமைச் செயலக சங்கம் வந்து தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில், இது நிறைய பேருக்கு இந்த செய்தி வெளியே தெரியாது, தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் பல்வேறு மட்டங்களில் ஆலோசகர்கள் அப்படிங்கிற பெயரில், எப்படி ஆலோசகர்கள் அப்படிங்கிற பெயரில் ஊதிய வரம்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் எந்த விதமான சிஸ்டமையும் ஃபாலோ பண்ணாமல் கண்ட மேனிக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நாம சொல்லலை. தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தினுடைய சங்கம், அவங்க வேலை செய்கிறோம் சங்கம் வச்சிருக்கிறாங்க. அந்த சங்கத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. இது சமூக நீதிக்கு எதிரானது, திராவிட மாடலுக்கு எதிரானதுன்னு சொல்லி யூபிஎஸ்சியை நடுவண் அரசை நீங்கள் திட்டிவிட்டு சத்தமில்லாமல் தமிழ்நாட்டில் அமல்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை நாம் எழுப்பல, அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. இது தமிழ் இந்து திசையில் கடந்த வாரம் வந்து செய்தியை வெளியானுச்சு. இது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை, இந்த பிஎம்ஸ்டி பள்ளிகளில் ஒரே ஒரு விஷயத்தெல்லாம் ஏற்கலை, மற்ற விஷயங்களை ஏற்றிருக்கிறாங்கன்றாங்க. மற்ற விஷயங்களை அமல்படுத்திட்டாங்க, இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கராராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ். எக்கனாமிக்கல் காம்ப்ரமைஸ் முன்னாடியே சொன்னேன். மூன்றாவது தான் ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸ். நீங்கள் வந்து வேல் யாத்திரை நடத்துனீங்க பாஜகவினரே, நாங்கள் முத்தமிழ் முருகன் மாநாடே போட்டோம். இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு குறித்து பல சந்தேகங்கள் எழுகிறது. ஒரு சாஃப்ரானைசேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது எஜுகேஷனில் அப்படின்னு விசிக எம்பி மரியாதைக்குரிய முனைவர் திரு ரவிக்குமார் அவர்கள் கொந்தளிச்சு எழுதியிருக்கிறாங்க இந்து பத்திரிகையில். அப்போ நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, டிவிகாவோட கருத்து ரொம்ப இதில் ஒரு நேர்மையான கருத்தாக எனக்கு பட்டுச்சு. திராவிட விடுதலை கழகத்தினுடைய கருத்து, ஒரு பார்ப்பனமயப்படுத்தப்பட்ட விஷயத்தில் மூழ்கடிக்கப்பட்ட முருகனை கருவறைக்குள் இருந்து கருத்தரங்கிற்குள் கொண்டு வந்தது கூட ஒரு வகையான ஆறு எதிர்ப்பாக கொள்ளலாம். ஆனால் அப்படியாக மீட்கப்பட்ட முருகனை அல்லது மீட்கப்பட வேண்டிய முருகனை பற்றி நீங்கள் என்ன பேசினீர்கள்னு கேட்கிறாரு. இந்த விஷயத்துல ஒரு சிலர் இருக்கக்கூடிய பேசக்கூடிய பேச்சு ரொம்ப வியப்பளிக்கிறது. இந்த முத்தமிழ் முருகன் மாநாடுங்க சேகர் பாபு தாங்க காரணம், அமைச்சர் தாங்க காரணம், அப்புறம் ஒரு செயலாளர் தாங்க காரணம், அந்த ஐஏஎஸ் அதிகாரி தாங்க, இவங்க சேர்ந்து தாங்க வந்து இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தி இந்த அரசுக்கு கெட்டவர் நடத்த கொடுக்க வராங்கன்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து என்னன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அரசு எடுக்கக்கூடிய நிகழ்ச்சிங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லாமல் சேகர்பாபு செய்தார் என்றால் முதலமைச்சருக்கு சேகர்பாபு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? முதலமைச்சருக்கு தெரியாமல் சேகர்பாபு ஒரு முடிவு எடுத்து முத்தமிழ் முருகன் நடத்துகிறார் என்றால் இங்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா அல்லது சேகர்பாபுவா? என்ன இது? இப்ப சேகர்பாபு தாங்க இதுக்கு காரணம். சேகர்பாபு தாங்க. சேகர்பாபு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கட்டளையிடும் இடத்தில் இருப்பவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மரியாதைக்குரிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சேகர்பாபு சொல்வதை சரிங்கய்யா, நீங்க விருப்பப்படுறது செய்யுங்கய்யா அப்படின்னு உதயநிதி அவர்களோ மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களோ சொல்ல மாட்டாங்க. அதை எடுப்பாங்க, ஆய்வு பண்ணுவாங்க, இதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க. அவர்கள் ஒப்புதல் கொடுத்தால்தான் மரியாதைக்குரிய அமைச்சர் சேகர்பாபு அதை களத்தில் செயல்படுத்துவார். இதை நான் சொல்லவில்லை, ஐயா சேகர்பாபு சொல்லியிருக்கிறார். நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் சேகர்பாபு புலம்பிக் கொண்டிருக்கிறார். என்னங்க ஏன் தலையை உருட்டுறாங்க? ஒன்று பெரியார் பக்கம் நிற்கணும், இல்லைனா இந்த பக்கம் நிற்கணும். நீங்க சொல்றீங்க, ஒப்புதல் கொடுக்குறீங்க, நான் செய்கிறேன், இப்படியாக அவர் புலம்புவதாக தகவல்கள் கிடைக்கிறது. சேகர்பாபுவை இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு காரணியாக குறிவைத்து அடிப்பது அப்படிங்கிறது உங்கள் லாபகத்தன்மையை காட்டுகிறது. நெகிழ்வுத்தன்மையா நீங்க இருக்கிறீங்களா?
முதலமைச்சரை குறை சொல்லிவிடக்கூடாது, ஸ்டாலினை குறை சொல்லிவிடக்கூடாது. திமுக தலைவர் இதுக்கு காரணம் கிடையாதுங்க. இதுக்கு சேகர்பாபு தாங்க காரணம், இதுக்கு இந்த அதிகாரம் தாங்க காரணம். இப்போ இதுவே ஒருவேளை அதிமுகவின் ஆட்சி காலத்தில் நிகழ்த்தப்பட்டிருந்தால் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று பேசியிருப்போமா? பேசியிருக்க மாட்டோமா? பேசியிருப்போம், பேசியிருப்பீங்க இப்படி பேசுபவர்கள். ஆனால் இது போன்ற விவகாரத்தில் மு.க. ஸ்டாலின் திமுகவை தன்னுடைய திமுகவினுடைய மைய கொள்கைகளிலிருந்து விலகிச் செல்வதை பார்த்து அனுமதித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட். கையில் வேலை தூக்குறது, முருகன் மாநாட்டுக்கு இந்துத்துவ தலைவர்கள் அலங்கரிப்பது, தமிழில் அர்ச்சனைன்னு சொல்லிவிட்டு தமிழ் அர்ச்சனையே பண்ணாமல் இருக்கிறது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாங்கிறது கிடப்பில் இருக்கிறது. ஒரு கோயிலுக்கு போறோம்னா அந்த கோயிலில் போய் தமிழ் அர்ச்சனை பண்றவர் போர்டில் பேர் எழுதிருக்குமா, நம்பர் எழுதிருக்குமா, நான் போன் போட்டு அவரை வர சொல்லி நான் தமிழ் அர்ச்சனை பண்ணிக்கணுமா? இது என்னங்க இது? எந்த நாட்டில் நடக்கும் இது? தமிழ்நாட்டில் தமிழர்கள் கட்டிய தமிழ் கோயில்களில் குடமுழுக்கு தமிழில் நடத்தப்படுவதில்லை. அதற்கு ஒரு சட்ட போராட்டம். தமிழ்நாட்டில் தமிழர்கள் கட்டிய கோவிலில் தமிழ் கடவுள்கள் இருக்கக்கூடிய கோயில்களில் தமிழில் வழிபாடு இல்லை. ஆட்சி என்பது வெறும் ஆட்சி கட்டளில் மட்டும் இல்லாமல் மக்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுடைய தமிழ் மீதான அந்த பார்வையும் பற்றும் பரவி இருக்க வேண்டும். அது இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டா பார்க்கிறோம். மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஏற்பட்டுக்கூடிய ஒரு சிக்கலாக நம்ம இதை பார்க்குறோம். அவர் அந்த கொள்கையிலிருந்து விலகி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ மையமான கொள்கையிலிருந்து விலகி இருப்பது, அதே போல் பொலிட்டிக்கல் காம்ப்ரமைசஸ், எக்கனாமிக்கல் காம்ப்ரமைசஸ், ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைசஸ் பண்ணியிருப்பது, இதெல்லாம் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த 6 ஆண்டு காலத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ். ஸோ இப்படியாகத்தான் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த 6 ஆண்டு கால அந்த தலைவர் அப்படிங்கிற பொறுப்பை நாம் மதிப்பீடு செய்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, எண்ணங்கள் என்ன? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவருடைய இந்த 6 ஆண்டு கால திமுக கழகத்தின் தலைவர் அப்படிங்கிற பொறுப்பை அவர் எப்படி செய்திருக்கிறார் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மற்றொரு தலையங்கம் செய்தியில் மற்றொரு தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.